மக்கள் பார்வை சித்ரா தான் இவ்வளவு பண்ணி எங்களை மாட்டி விட்டுச்சு. சரிப்பா. நான் அப்பவே சொன்னல, நான் எந்த தப்புமே பண்ணல. சிக்கா சூர்யா உள்ள வைக்கிறதுக்காக 28 லட்சம் லஞ்சம் கட்டி மறந்தாங்க. கண்டென்ட் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம். நானும் திவ்யா கலட்சியம் அத்திக்குளம் வந்திருந்தோம். ஓகேங்களா? அப்போ வந்து இந்த சித்ரான்ற ஒரு லேடி வந்து எங்கள் கூட திவ்யா கலட்சி கூட பழக்கமாகறாங்க. சமூக ஆர்வலரான சித்ரா சில நாட்களுக்கு முன்பு சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது பல யூடியூபர்கள் பற்றி பல்வேறு பாலியல் சர்ச்சையான விஷயங்களை பற்றி பேசியிருந்தார். அதில் 2023ஆம் ஆண்டு என்னுடைய சேனலை யாரோ ஹேக் செய்ததாகவும் என் வருமானத்தை 2 லட்சம் ரூபாயை எடுத்துக்கொண்டதாகவும் கூறினார். யூடியூபர்கள் ஹேக் செய்து தங்களுடைய அக்கவுண்டுக்கு வருவது போல செய்து விடுகிறார்கள். என்னுடைய பணம் யூடியூபர் திவ்யாவின் அக்கவுண்டுக்கு மாறி இருக்கிறது. இதை பற்றி நான் அவரிடம் கேட்டபோது திவ்யா எனக்கு சரியாக பதில் சொல்லவில்லை. எனவே திவ்யாவை சந்தித்து என்னுடைய பணத்தை வாங்குவதற்காக நான் சென்றிருந்தேன். அங்கு சில குழந்தைகளை திவ்யா அடைத்து வைத்திருந்தார் எனவும் அந்த குழந்தைகள் பாலியல் ரீதியான சீண்டலுக்கு உள்ளாவதாக அவர்களே என்னிடம் சொல்லியிருந்ததாகவும் கூறியிருந்தார். அதுபோல நான் திவ்யாவின் செல்போனில் சில வீடியோக்களையும் ஆடியோக்களையும் பார்த்தேன் என பல குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, யூடியூபர் சுமதி குறித்தும் பல அடுக்கடுக்கான விஷயங்களை பற்றி பேசியிருந்தார். இந்நிலையில் என்னுடைய கணவர் உதயா இறந்து 5 வருடம் ஆகிவிட்டது. அதன் பிறகு நான் சிங்கிள் பேரண்டாக என்னுடைய மகனை நான் கஷ்டப்பட்டு வளர்த்து வருகிறேன். நான் யாரை பற்றியும் தரைக்குறைவாக பேசியது கிடையாது. ஆனால் சித்ரா என்பவர் என் மீது பாலியல் குற்றச்சாட்டு தெரிவித்திருக்கிறார். ஆதாரமின்றி சித்ரா தன்னை பற்றி அவதூறாக பேசியதாக கூறி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உதயா சுமதி நேற்று புகார் கொடுத்திருந்தார். இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுக்க ரீல்ஸ் எடுப்பதாக கூறி சிறுவர்களை அழைத்துச் சென்று பாலியல் தொல்லை அடித்து வீடியோ எடுத்த 2 பெண்கள் உட்பட யூடியூப் பிரபலங்கள் 3 பேரை போக்சோ வழக்கு பதிவு செய்து ஸ்ரீவில்லிபுத்தூர் அனைத்து மகளிர் போலீசார் கைது செய்தனர். ஈரோட்டைச் சேர்ந்தவர் கீழக்கரை என்ற கார்த்திக் யூடியூபில் வீடியோ வெளியிட்டு பிரபலமானவர். இவர் தஞ்சாவூரைச் சேர்ந்த டிக்டாக் பிரபலம் திவ்யா என்பவருடன் வீடியோ வெளியிடுவதற்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அத்திக்குளத்தில் உள்ள தனது அக்கா வீட்டில் தங்கியுள்ளார். அப்போது திவ்யா 2 சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கார்த்திக் கடந்த வாரம் விருதுநகர் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தார். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் கடலூரைச் சேர்ந்த யூடியூப் பிரபலம் சித்ரா சென்னை டிஜிபி அலுவலகத்தில் திவ்யா குழந்தைகளை அடைத்து வைத்து பாலியல் தொல்லை அளித்ததாக புகார் அளித்திருந்தார். இதுகுறித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் அனைத்து மகளிர் போலீசார் மற்றும் குழந்தைகள் நல அலுவலர்கள் விசாரித்ததில் 15 மற்றும் 17 வயது சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை அளித்தது தெரிய வந்துள்ளது. மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் மீனாட்சி அளித்த புகாரில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அனைத்து மகளிர் போலீசார் திவ்யா, கார்த்திக், சித்ரா, ஆனந்தராமன் ஆகிய 4 பேர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதுகுறித்து போலீசார் ஒருவர் கூறுகையில், ஈரோட்டைச் சேர்ந்த கீழக்கரை என்ற கார்த்திக் டிக்டாக் பிரபலம் திவ்யா என்பவருடன் சேர்ந்து வீடியோ எடுப்பதற்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அத்திக்குளத்தில் உள்ள தனது அக்கா வீட்டில் கடந்த நவம்பர் மாதம் வந்துள்ளார். அங்கு அதே பகுதியைச் சேர்ந்த 15 மற்றும் 17 வயதுடைய 2 சிறுவர்களை ரீல்ஸ் எடுக்கிறோம் என்ற பெயரில் தனியாக அழைத்துச் சென்று பாலியல் தொல்லை அளித்துள்ளனர். யூடியூப் பிரபலம் சித்ரா கூறியதன் பேரில் கார்த்திக்கின் உறவினரான ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கீழப்பொட்டல்பட்டியைச் சேர்ந்த ஆனந்தராமன் என்பவருக்கு சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை அளித்ததை வீடியோ எடுத்து அனுப்பியுள்ளார். அந்த வீடியோவை வைத்து சித்ரா, கார்த்திக் மற்றும் திவ்யாவை மிரட்டியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை அளித்த திவ்யா உடந்தையாக இருந்த கார்த்திக், வீடியோ எடுக்க கூறிய சித்ரா, வீடியோ எடுத்த ஆனந்தராமன் ஆகிய 4 பேரை 6 பிரிவுகளின் கீழ் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளோம் என்றனர். இந்த விவகாரம் பேசுபொருளாகி இணையதள வாசிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.